ஒரு பெரிய கண்ட்ரியோட கிங்க அவரோட 4 ஆட்களை கூட்டிட்டு ஒரு மெயினான ரோட்டுக்கு போறாரு. அந்த ரோட்ல ஒரு பெரிய பாறாங்கல்லை கொண்டு வந்து அந்த ரோட்டோட சென்டர்ல வைக்க சொல்றாரு. இவ்வளவு பெரிய பாறாங்கல்லை பார்த்து நம்மளோட மக்கள் எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த கிங்கும் அங்க இருக்கக்கூடிய ஒரு மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சிருந்து பாக்குறாரு. அப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு வெல்தியான பீப்புள் வந்து வராங்க. இது என்ன இவ்வளவு பெரிய பாறாங்கல் இருக்கு, இதை தாண்டி நம்ம எப்படி போறது, நம்ம பேசாம திரும்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போயிடுறாங்க. அடுத்ததா இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் அதே மாதிரி வராங்க. என்ன நம்ம கிங்குக்கு வந்து ரோட்டை எப்படி மெயின்டைன் பண்ணணும்னே தெரியறது இல்ல, கிங்க பயங்கரமா திட்டிட்டு அவங்களும் திரும்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா இன்னொருத்தர் வராரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா தலையில வந்து ஒரு பெரிய வெயிட்டான கூடையை வச்சுட்டு வராரு. அந்த கூடை ஃபுல்லா நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்கு. என்ன நடு ரோட்ல இவ்வளோ பெரிய கல் இருக்கு, நம்ம மக்கள்லாம் எப்படி இதை தாண்டி போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தலையில இருந்து அந்த வெயிட்டான வெஜிடபிள்ஸ் கூடையை கீழே இறக்கி வச்சுட்டு அந்த பாறாங்கல்லை நகர்த்துறதுக்கு அவர் ட்ரை பண்றாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா அந்த கல்லை ரோட்டோட ஓரத்துல மூவ் பண்ணி கொண்டு போய் வச்சுட்டாரு. இனி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அந்த வெஜிடபிள்ஸ் கூட எடுக்கிறதுக்காக வராரு. அங்க பார்த்தா ஒரு பேக் இருக்கு. எடுத்து ஓபன் பண்ணி பாக்குறாரு. அந்த பேக் ஃபுல்லா கோல்டு காயின்ஸா இருக்கு. அண்ட் ஆல்சோ தேர் வாஸ் a note from the king. பாறாங்கல்லை நகர்த்தி வச்சதுக்காக உங்களுக்கான ரிவார்ட் தான் இது, எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கிங் அதுல எழுதி வச்சிருக்காரு. நம்மளோட லைஃபும் இப்படிதான். நம்ம போகக்கூடிய ட்ராக்ல பாறாங்கல் மாதிரி மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் வரதான் செய்யும். அதை பார்த்து அப்படியே நம்ம திரும்பி போயிட்டோம்னா நமக்கு இங்க கோல்டு காயின்ஸ் கிடைக்காது. அதனால இப்ப நீங்க படுற கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் பின்னாடி மிகப்பெரிய பலன் இருக்கு அப்படிங்கிறத மறந்துடாதீங்க.